தமிழ் மக்களே, முதல் முறையாக டாஸ்மாக் கடையில் முன்னால் நின்று உங்களிடம் பேசுகிறேன். இதை குறைத்தாலும் குறையுங்கள். டாஸ்மாக் விலை, இந்த சரக்கு விலையை குறைக்காதீர்கள். அதனால் என்ன லாபம்? மக்களுக்கு என்ன லாபம்? விலைவாசி ஏற்றப்பட்டால் வருகின்ற தேர்தலில் அதன் விளைவை தமிழக அரசு சந்திக்கும். அம்மாவுக்கு எச்சரிக்கை, விலை உயர்த்தப்பட்டால். ஜாலி சாப்பிடுங்க. பணக்காரங்க நேராக போவாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் போவாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் போவாங்க. 4 பீர்ஸ், 4 சிக்கன் மன்னிச்சிக்கா, ஓகே சாப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லாத போட்டவங்க ரிக்ஷா ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க? வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகமோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ ஒயின் ஷாப்பில் விலையை குறைக்கணும். குறைக்கிற அரசுக்குத்தான் வில்லும் ஓட்டு, இல்லை என்றால் வில்லும் வேட்டு. இந்தியாவில் மட்டும் வருடத்திற்கு லட்சத்திற்கு மேற்பட்டோர் மதுவினால் உயிரிழக்கிறார்கள். அதில் 50% மேற்பட்டோர் 30 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள். லெட்ஸ் டேக்கிள் ஆல்கஹால் அடிக்ஷன். மச்சான், இதுதான் என் டாக்குமெண்டோட ப்ரீஃபரி. ஏய் செமடா. ஆனால் இதில் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குதுல்ல. நம்ம ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது? டேய் டேய் நான் ஏன் பார்த்து வர மாட்டேன். அச்சிப்ப டேய், எனக்கு ஒரு டைரி கிடைச்சிருக்கு. அதில் உன் டாக்குமெண்ட்ருக்கு ரிலேட்டடாக சரியான மேட்ரு இருக்கு. குடு. இது ஒருத்தனோட பர்சனல் ஸ்டோரி. 17/7/2012. எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி எனக்கும் ஒரு நோய் வந்தது, காதல். நான் அவளை 2 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அவளும் என்னை பார்க்குறா. ஆனா இது வரைக்கும் நாங்கள் பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். நான் போறப்ப வரப்பெல்லாம் என்ன நீ பார்ப்பனும் தெரியும். உன் கண்ணில் அந்த காதலை பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்குள்ளேயும் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதான் இங்கே வந்தேன். ஸோ வலிவுரே. என்னது வலிவுரே? நடுவில் நிற்கிற நவுல்ரே, நடுவில் நிற்கிறாரு. என்னடி இவன் எப்படி குடிச்சிருக்கான்? தெரிலடி, அவனை பார்த்தா குடிச்சிருக்கிற மாதிரிலாம் தெரில. ஏதோ பிரச்சனை இருக்கு கண்டிப்பா. சரி வா போலாம். மச்சான் மச்சான் எந்திரா. என்னடா? ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ் மச்சான். சரி சரி வா போலாம் வா. எங்கடா? வாடா. டேய் டேய் எங்கடா? ஹலோ மச்சான், எல்லாம் எங்கே இருக்கீங்க? எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்கு. நீங்களாம் வந்த உடனே கேக் வெட்டிடுங்க. சரி மச்சி, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மறக்காம பாய். சரி சரி பாய். வாடா. எங்கடா? எங்க தாண்டா கூட்டு போற? வா, நான் பார்த்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மச்சான்.
யாரா அவன் பில்லி சுனி இருக்கிற பொம்மை மாதிரியே இருக்கான். ஆமா இவர் பெரிய பார்பி பொம்மை பண்ணாட. மச்சான் இவன் ஃப்ரெண்டு மச்சான் விஷ்ணு. ஓ ஹாய். என்னப்பா சரக்குலாம் இல்லையா? ஏய் அவன் சரக்கு அடிக்க மாட்டான்ப்பா. ஏய் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ மச்சான். டேய் 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 அப்பா அத சொல்றேன்ல. என்ன ஆச்சு இவனுக்கு? ஒருவேளை கேக்ல உப்பள்ளி போட்டானுங்களோ? எனக்கு எதுவும் அந்த மாதிரி தெரியலையே. இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே. சம்திங் ராங். டேய் போய் கூப்பிடுறா. ஓடிருங்க ஓடியா. ஏன் கவின் வந்துட்டு இருக்காருயா. ஏன் அந்த ஆள் வந்தா என்ன? டேய் அந்த ஆள் தெரியாதா? இந்த உலகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாரு. அந்த ஆளா? வரட்டும் பார்த்துக்கலாம். அண்ணே அப்பா வெயில்ரா தாங்க முடியல. ஏசிலேயே வாழ்ந்தானா? அது சம்மர்ல ஸ்வெட்டர் போட்டு செஞ்சு அப்படித்தான். அண்ணே கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஏறி வருது, போயிட்டு வந்துட்டா. என்கிட்ட சொன்னா மட்டுமா மெதுவாக இருப்போது. போடா போ. அப்பாடா. இன்ட்ரெஸ்ட்ல படம் பார்த்தியா? பார்க்கல. படம் நல்லா இருக்கு, போய் ஒரு டைம் பாரு. சரி சரி. அப்படியே அண்ணனுக்கு ஒரு ஜூஸ் சொல்லு. ஜூஸ்? போதும்டா டேய் போதும்டா. என்ன விட்டு நான் கிளம்புறேன்டா. கிளம்புறேன்டா. தெரியாதா? டேய் பார்த்தி கொஞ்சம் வேலை இருக்குடா. கொஞ்சம் வேலை இருக்கு. போணுமா? நான் கிளம்புறேன்டா. போணுமா? அண்ணன் போ 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 டேய் போ. வேலை இருந்தா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேலை இருந்தா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வா போலாம். என்னடா வா. எங்கடா? டாக்டர்கிட்ட போலாம். வா. டாக்டர் எதுடா? வா போலாம். டேய் டேய் இந்த கண்ணாடி கொய்யா. ஹலோ பார்த்திபன். ஹலோ உட்காருங்க. ஹலோ ஹவ் ஆர் யூ பார்த்திபன்? நல்லா இருக்கேன். நான் உங்கள் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாமே நார்மல் தான், நத்திங் டு வரி. எனக்கு அப்பயே தெரியும் டாக்டர். எனக்கு ஒன்றும் இல்லை, இவனுங்க தான் மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தெரப்பி தரப்போகிறேன். இது கொடுக்குற வாசி உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும். ஸோ நான் இப்போ ஒரு மாத்திரை கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க. ஷூர். இதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வெளியில் போய் பேசலாம்.
இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சும்மா வாயாலே சொல்லு. டேய் சும்மா இருடா, நீங்க சொல்லுங்க டாக்டர். இட்ஸ் டெலிரியம், ஆல்கோஹாலிசம், ஆன்சைட்டி டிஸார்டர். அப்படின்னா நார்மலாக இருக்கும்போதே போதை ஆகிடுவாங்க. இது வழக்கமாக மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டரில் தான் நடக்கும். பட் பார்த்திபனோட கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவங்க ஆன்சிஸ்டர்ஸ் யாரோ ஒருத்தவங்க போதைக்கு அடிமையாகி அதை ஹேபிட்டாக மாறி இருக்கு. ஸோ அந்த டிஎன்ஏ இவரையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதை சரி பண்ணவே முடியாதா? பண்ணலாம், ஆனால் 24/7 அவரை மெடிக்கல் கேர்லேயே வச்சு பார்க்கணும். ஓ, போதையானா ரொம்ப அப்நார்மலாக இருப்பார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ நல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலாக வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏய் என்னடி இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல? பொழைச்சானா இல்லையா? டேய் செத்ததுக்கு அப்புறம் எப்படிடா எழுதிருப்பான்? இதோ எங்க ஏ நாம் குடிப்பது நம்மை மட்டும் பாதிக்காது. என்ன செய்வது? அரசு அரசாக இல்லாமல் குடியுடன் சேர்ந்து குடியரசாக இருப்பின் பாவம் நாம் என்ன செய்வோம்?